ஸ்ரீ குருபியோ நமக. நாம் எல்லாரும் இறைவனுக்கு எண்ணெயில் திருவிளக்கு ஏற்றுகிறோம். நெய் விளக்கு ஏற்றுவதும் உண்டு. எண்ணெயோ நெய்யோ விளக்கேற்ற திரி வேண்டும். நூல் திரி, பஞ்சு திரி, இப்படி பல வகைகள் கேள்விப்பட்டதுண்டு. வாழை, தாமரை தண்டுகளில் கூட அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏற்றுவதுண்டு. ஆனால் நாம் பார்க்க போகிற கணம்புலர் என்ற நாயன்மார் புல்லை திரியாக கொண்டு ஈசனுக்கு விளக்கேற்றினார். எதனால் அப்படி? வாங்க நாயன்மார் சரித்திரத்துக்குள்ளே போகலாம். இருக்கு வேளூர் என்ற ஊருடைய தலைவராக வாழ்ந்தவர் தான் கணம்புல நாயன்மார். பெரும் பொருள் செல்வத்துக்கும் சிவபெருமானுடைய அருள் செல்வத்துக்கும் பாத்திரமானவர். அன்றாடம் ஊர்கோவிலில் திருவிளக்கு ஏற்றும் பணியை செய்து வந்தார். ஆண்டவன் திருவடியே கதி என்றிருந்தார். நாளடைவில் செல்வம் குன்றி வறுமை புகுந்தது. வளத்தையெல்லாம் விற்று ஊரை விட்டு சிவஸ்தல யாத்திரை மேற்கொண்டார். ஒவ்வொரு ஊராக பயணித்து திருவிளக்கு ஏற்றி கைங்கரியம் செய்து வந்தார். தில்லையை வந்தடைந்தார். தில்லையை வந்தடைந்தவருக்கு தில்லைநாதரிடம் மிகுந்த பக்தி பெருகியது. மேற்கொண்டு பயணிக்காமல் தில்லையிலேயே தங்கி திருப்பணி செய்ய தொடர்ந்தார். தில்லையில் இருக்கும் திருப்புலீச்சரம் என்ற சிவன் கோவிலில் விளக்கேற்றும் பணியை தவறாமல் செய்து வந்தார். இறைவன் ஒருவரை சோதிக்க நினைத்தால் எதுவும் மாறிப்போகலாம். வறுமை விடாது துரத்த செல்வமெல்லாம் கரைந்து ஆனாலும் மனம் தளராத நாயன்மார் தம்மிடத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் விற்று திருப்பணியை தொடர்ந்தார். ஒரு கட்டத்தில் விற்க பொருள் இல்லாமல் பணம் புரட்டவும் கூட வழி இல்லாமல் போனது. செல்வம் வற்றி போனது. மற்றவரிடம் கையேந்தி யாசிக்க மனம் இடம் கொடுக்கவில்லை. அவருடைய கவலையெல்லாம் திருப்பணியை எப்படி தொடர்வது என்ற கவலை. கணம்புல் என்று ஒரு வகை புல். அந்த புல்லை அறுத்து விற்று காசாக்கி கோவிலில் நெய் விளக்கு ஏற்றி வந்தார். ஒரு நாள் பெரும் சோதனையாக கணம்புலை வாங்க ஆளின்றி போனது. அவர் மனம் பாடுபட்டது. தன்னுடைய சுய தேவைகளை பற்றின கவலையெல்லாம் அவருக்கு அறவே இல்லை. இறைவன் பணி செய்ய முடியாமல் போய்விடக்கூடாது என்று பயந்தார். விளக்கேற்றினால் இம்மையிலும் மறுமையிலும் இருள் நீங்கி ஒளி கூடும் என்று நம்பியவர் எப்பாடுபட்டாவது தமது கடமையென கொண்ட திருவிளக்கு பணியை சிரமேற்கொண்டு விளக்கேற்றியே தீருவது என்று உறுதியுடன் கணம்புல்லையே திரியாக்கி விளக்கேற்றினார். கோவிலில் குறிப்பிட்ட ஜாமம் வரை திருவிளக்கு எரிய வேண்டும் என்பது வழக்கம். ஆனால் அவ்வளவு நாழிகை கணம்புல் திரியால் நீடித்து விளக்கு சுடரை எரிய வைக்க முடியலை. திருவிளக்கு அணையக்கூடாதே என்று யோசித்த நாயன்மார் அன்பு பொங்க தன்னுடைய முடியையே திரியாக்கி விளக்கை ஏற்ற தொடங்கினார். அவருடைய பிறவி பிணிக்கு காரணமான வினைகளெல்லாம் அழிந்து போக நாயன்மாருடைய அன்பில் நெகிழ்ந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் சிவசக்தி சமேதராக காட்சி தந்து பெரும் கருணையோடு சிவலோக பிராப்தியான ஜீவன் முக்தியை அருளினார். கணம்புல்லர் என்ற பெயர் காரணம் நமக்கு புரிகிறது இல்லையா? ஈசன் மேலே இணையற்ற அன்புள்ளம் கொண்ட கணம்புலருக்கு கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது. அவர் அவதரித்த இருக்குவேளூர் என்ற வேளூர் கோவில் வளாகத்தில் நந்தீஸ்வரருக்கு முன்பு திருவிளக்கை கையிலேந்தி அமைந்திருக்கும் கணம்புலர் நாயனாரின் சிலை அவருடைய பெருமையை நமக்கு உணர்த்துது. கணம்புலர் கழலடி வணங்கி நிறைவு செய்கிறோம். இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்.